குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மனோஜ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா 6th வீடியோ பண்ண போகிறோம். 6th வீடியோ என்ன ஸ்பெஷல் பார்த்தா எக் கிரேவி. ஃபஸ்ட்டு எக் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, 3 பச்சை மிளகா, தக்காளி ஒரு 5 தக்காளி, இஞ்சி வந்து 50 கிராம், பூண்டு வந்து 10 பல், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு ஒரு 5 கிராம்பு, சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மல்லித்தலை ஒரு பஞ்ச், ஆயில், முட்டை வேக வச்சது 2, மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள், மஞ்சத்தூள், தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுறோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml ஆயில் ஊற்றுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, ஜீரகம், கிராம்பு எல்லாம் டீப் ஃப்ரை ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிறக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் இஞ்சி, 10 பல் பூண்டு இருக்குது. இது வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு கிரேவிக்காக ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஊற்றி ஆட் பண்ணியாச்சு கிரேவிக்காக. தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றுறதுனால வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். பச்சையான தக்காளி, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணுறோம். மல்லிப்பொடி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் கல் உப்பு. அதனால் உப்பு வந்து தேவையான பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் ஆட் பண்ணி போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ வாட்ரு வந்து ஆட் பண்ணியாச்சு. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். திக்காயிடுச்சு, நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக வச்சுருந்தோம், அதை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறோம். 2 முட்டை இதையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சோன்னா சூடான சுவையான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்னிஷ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எக் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சூடான சுவையான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பூரி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் கூட யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது மனோஜ் கிச்சனோட பார்த்திங்கன்னா 6th வீடியோ. எல்லோரும் வந்துட்டு இந்த வீடியோவை குக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.